சரி அம்மா. ஹலோ வணக்கம். குட் மார்னிங். பாலக்கார போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ. ஆமா, யார் சொல்லுங்க? என் பேரை சொல்றீங்க நீங்க? வருவாங்க.
ஏமா ரத்தனா எவ்வளோமா? சரி ஆரோக்கியராஜ் எங்க வருது? சரி 2 பேரும் சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க. வாங்கம்மா, நான் போலீஸ்கார் தான். எஸ்ஐ, பாலக்காடு போலீஸ் எஸ்ஐ. உங்க மேல ஒரு புகார் வந்துருக்கு. புகார் அங்கே ஸ்டேஷன்ல காப்பி இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்றும் செய்யணும் சொல்லுங்கம்மா. இல்லை செஞ்ச என்ன செய்யணும்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்டேஷன்ல. யார் கொடுங்க? யாரு சொல்லுவாங்க? சரி, மருமகளா? உங்க பையன் என்ன பண்றாரு? சரி, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியராஜ் ரத்தனம் அவங்களை பற்றி ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. புகார் அவங்க தொந்தரவு பண்றதா கொடுத்துருக்காங்கம்மா. சொல்றத கேளுங்கம்மா. ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்றும் செய்யல, என்ன செஞ்சீங்கன்றது அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்லணும்னு நீங்க செய்யலன்னு வந்து எழுதி கொடுங்க. அவங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. நீங்க வரணுமா? நீங்க என்கிட்ட கொஸ்டின் போடாதீங்க. கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று உடனே கேட்டா போடுறவங்க மேல ஒன்றும் போடல. என்னன்றது நீங்க வந்து ஸ்டேஷன் வந்து சொல்லணும். சரியா? சாயங்காலம் 6 மணிக்கு வாங்க ஸ்டேஷன். பாலக்காடு போலீஸ் வரணுமா? நாங்கள் வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்க வச்சு பேசுறது? உங்க வீட்டுக்கார என்ன ஒர்க் பண்றாங்க? டெய்லி வந்துருவாரா? சரி, அவர் ஆரோக்கியராஜிங்க என்ன வேலை செய்றாரு? சரி, சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டு வர சொல்லுங்க. நான் தான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி நானே விசாரிச்சு முடிச்சு விடுறேன். சரியா? எனக்கு அந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதுல போறது வரப்பெல்லாம் பாத்துட்டே இருக்காங்க. கேட்டா கண்ணு தெரியும்னு சொல்றாங்க. நல்லா பாக்குறாங்க. அங்க உட்காந்து சேர் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த போறவரை எல்லாத்தையும் நல்லா பாக்குறாங்க. ஆனா கண்ணு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் கண்ணு தெரியலன்னு சொல்றாங்க. எப்படி சார் என்ன சொல்றாங்க? ஆள் மேல யாராவது போனா தண்ணி தூக்கி ஊத்துறாங்க மேல. தண்ணி எங்க இருக்கு? உள்ள தான் எடுத்துறாங்க சார். தண்ணி நின்னுட்டா அந்த பக்கம் பக்கத்துல இருக்கீங்க. சண்டை போடாம சந்தோஷமா வாங்கணும். சரியா? அவங்க முடியாதவங்க. நீங்க வாங்க. நானும் 30 வருஷமா இல்லதான் இருக்கேன். சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து வீட்டுக்காரவங்க நாங்க பக்கத்துல இது மாதிரி ஹோம வரும்போது பேசிட்டோம் அப்படின்னு இருக்கணுங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தரேன். சரியா? உங்களுக்கு வழக்கெல்லாம் போட மாட்டோம். கேஸ் போட்டா யாரு நாங்க தான் போய் அழிஞ்சிட்டு இருக்கணும் உங்களுக்காக. உங்கள் குறைகளை நீங்க எழுதி கொடுங்க. நாங்க அதை செய்யக்கூடாது அவங்க சொல்லிடுறோம். அவங்க ஒரு குறைகள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க செய்யக்கூடாது எழுதி கொடுக்காங்க. மேட்ரு அவ்வளவுதான். அந்த பக்கம் அவங்க எழுதி கொடுத்த மாதிரி கிளம்புங்க. சரியா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் எல்லாத்தையும் பாவத்தையா இருக்கிறேன். மனுஷன் மனுஷன் டெத்தான நீ என் பேசுற முடியும். அந்த ஒரு எஜுகேஷன் என்னைய போய் லூஸ் சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல மாட்டாங்கன்றல நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் முடியாம இருக்காங்கம்மா. செக் பண்ணுங்க சார். தெரியும். செக் பண்ணுங்க. யார் போட்டுருக்காங்க? ஃப்ரீயா இருக்குமா? நீங்க ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி அம்மா, அதனால வந்து ஒண்ணும் இல்லை. நான் சொல்றது புரிஞ்சா இல்லையா? அவங்க மருமகள் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு எங்க அவர் ஆரோக்கியம் எந்த பாலத்தையும் நான் பேசல. நான் பேசிட்டு வரேன். எப்ப ஆரோக்கியராஜ் என்ன வேலைக்கு போறது இல்லையா? இதுக்கு உடம்பு வச்சா? சரி, எல்லாமே குறைய முடியாம இருக்கீங்க. அவங்களும் முடியாம இருக்காங்க. இப்ப அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கும்போது அவங்க யாரையும் பேசக்கூடாது. சரியா? ஓரம் ஒரு தண்ணி ஊத்துறாரு. சாக்கல்ல நேரடியாக சாக்கல்ல ஆள் பக்கத்துல இருக்காங்க இல்லையா? பார்க்க மாட்டேன். சரி, நான் எந்த ஊத்தாதீங்கன்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து முடியாதவங்கப்பா. அவங்க அதுக்கு பத்தி சொல்லல. ஒரு பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. முடியாதவங்க நாங்க அப்ப முடியாமலே வந்து உங்கள்கிட்ட நீங்க நல்லா முடியாம இருக்காங்க. முடியாதவங்களுக்கு ஒரு சப்போர்ட். இந்த செருப்பு நாங்க போட்டிருந்தேன். இந்த கப்புல அவங்க என்ன செய்யறாங்க, உள்ளுக்குள்ளேயே தண்ணி கையை கழுவாங்களோ என்ன செய்யணும். அந்த தண்ணியை எடுத்துட்டு போனா அக்கம் பக்கம் கீழே சிந்தாம கொண்டு போகணுமா இல்லையா? கீழே அப்படியே சிந்திக்கிட்டு போவாங்க. அந்த செருப்பெல்லாம் ஊற்றிக்கிட்டு போவாங்க.
அழுக்கு தண்ணி இருக்குல்ல எங்க பிரதர் போயிட்டு வரேன் காலையில தான் நான் வரேன் இப்ப பகல்ல இருந்து ஒரே மாட்டேன் நான் யார்கிட்டயும் இருந்திருக்கோம். நீங்க கேட்டுக்கங்க, நாங்க வேணாம்னு சொல்லலாம் சார். நாங்களும் சரி பக்கத்துல இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிச்சா நாங்க நிற்கணுங்கிற ஒரு விஷயத்த நாங்க வர மாட்டோம். தண்ணி ஊத்துனாங்கன்னு சொல்லி நான் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன தெரியுங்களா, இவங்க அத்தி இதோட இருக்கலாம் புரியுதுங்களா, இங்க வைக்காத சரிப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை. நான் சொல்லிட்டேன், அங்க வச்சேன், நீ தண்ணி ஊத்துனா நான் சொல்ல கிடையாது. அதனால இதுக்கு சின்ன மேட்டர் நீங்க சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. வந்தாதான் நீங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா? நீங்க எதுவும் தெரிவிச்சீங்களா புகார்னு? நீங்க புகார் தெரிவிச்சீங்களா? இவ்வளவு என்ன பேசுறீங்களா? அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க, நீங்க புகார் தெரிவிச்சீங்களா? இல்ல புகார் தெரிவிச்சீங்களா சார்? நீங்க எப்ப கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? அப்ப கொடுத்தாங்க சார், கொடுத்தாங்களா? அதான் சொல்றேன், யாரு புகார் கொடுத்தாலும் அதுல இப்பயும் என்னம்மா, இப்பயும் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அத்தை. ஆமா, அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்கறாங்கம்மா, நீங்க கொடுமா. நீ புகார் சாதாரண மேட்டர் தான். ஒரு விட்டு புத்து அருவா விட்டு எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால வந்து சாயங்காலம் வந்து நீங்க அவங்க யாரும் சொல்ல வச்சுக்க மாட்டோம் சொல்லி எழுதி கொடுத்துருமா, சரியா? ஆமா, நீங்களும் சொல்ல கேட்டுக்கமா. நீங்க உங்களுக்கு முடியாம இருக்கீங்க, யாரு உங்க பையனா? சரி, வேலைக்கு கிளம்புனே உங்க அம்மாட்ட சொல்லிடு. அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு திடீர்னு கீழே இருந்தா பக்கத்துல உள்ளவங்க தூக்கி விடணும். பக்கத்துல உள்ளவங்களுக்கு சந்தோஷம் சுமூகமா போகணும். புரியுதா? சொல்ற கேட்டுக்கமா. அக்கம் பக்கம் உழுந்தாலும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரவங்களோட சந்தோஷமா சுமூகமா இருக்கு பாக்கணும். அவங்க அதான் விரும்புறாங்க. அவங்களும் நீங்களும் அதே மாதிரி பழகிங்க, சரியா? இதான் லாஸ்ட் டைமா இருக்கட்டும். இனிமே வந்து அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் எழுதி வாங்கிக்கிறேன். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணும். நான் அடிமையா சார், நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணும். நான் வீட்டுக்குள்ள உட்காந்து தெரியுமா சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கிறேன். உட்கார கூடாதான் சார். நான் அத்தவங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க கேக்குறேன். உங்க அம்மா அப்பா பாதுகாப்பு நீ ரொம்ப பாதுகாத்துல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து 8 மணிக்கு வருவீங்க. அவங்களுக்கு முடியல அப்படின்ற ஒரு இதுலயே அவங்க நம்மள எதுவும் சொல்றாங்க பயப்படுறாங்க. புரியுதா? அதனால பாத்துக்க. சொல்ற புரிஞ்சுக்கமா. லாஸ்ட் அக்கம் பக்கம் உள்ளவங்க நான் வீட்டுக்கார என்ன போட்டுருக்கோம்? யாரும் கூப்பிடலையா? சொல்லி கொடுத்து ஒரே ஒரு மண்ணை மட்டும் வச்சிருந்தேன் சார். அதையும் எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துட்டான். அவங்க வீட கொடுங்க. 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் கொடுக்கலாம். சரி, அதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து கூட்டி இப்படியே தள்ளிடலாமா? இல்லன்னா வீட்டுக்குள்ள இருந்து கூட்டி தள்ளாதுங்க. அது இப்பதான் தெரியாது. உங்கள்கிட்டயும் வான் பண்றாங்க பாருங்க சார். நான் டைப் எனக்கு ஜஸ்ட் இருக்குமா கூட்டி போட்டேன். சரிப்பா, அவங்க நான் சொல்லிட்டேன், அவங்க அனுப்பிச்சு இருப்பாங்க. நீங்க வந்து அவங்க அனுப்பிச்சு போங்க, அவ்வளவுதான். நம்ம பொதுவா நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வரேன், நான் டெய்லி வந்து பார்த்துக்க முடியுமா? அதான் சொல்றேன். நீங்க தான் அக்கம் பக்கம் ஒத்துமையா இருந்து பழகிக்கணும். சொல்ல மாட்டாங்க. நாளைக்கும் நீங்க சாயங்காலம் வந்து இந்த மாதிரி உங்க
சுற்றுலா தேதி சொன்னாங்க வந்தோம் பேச வந்தோம் இனிமே அக்கா முறையில் நாங்கள் சுமூகமாக போய்க்கலாம் இனிமே அவங்களோட சுமூகமாக வச்சு போனோம் சரியா நீங்க ஒரு நாள் வந்தா போதும் உங்க பையனை கூட்டிட்டு வாங்க பையன் 8 மணிக்கு வரும் அப்படியா 4 மணிக்கு வந்தீங்கன்னா சீக்கிரம் நான் 3 மணிக்கு போகணும் ஒரு நாள் ஊத்திருப்பாங்க டெய்லியா ஊத்துறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தெரியாம வெரி குட் மறுபடியும் சண்டை போட்டு போலீஸ் வந்திருக்கேன் நீங்க ஒருத்தர் அமைதியா போவேன்னு சொல்றேன் உங்க விட்டு விட்டு போக தெரியாதா உங்க கூட வந்த அக்கா நீங்க தான் பேசுவீங்களா நீங்க விதமா அம்மா பொறுமையா பாத்துங்க சரியா சரியா பையன் வந்து உங்க பையனை வண்டியில வந்து இந்த மாதிரி மேரி சுற்றுலா மேரி கொடுத்து சொன்ன மாதிரி இனிமே அவங்கள்ட்ட எந்த தொந்தரவு வச்சுக்க மாட்டேங்க எழுதி கொடுத்துரு மேரிம்மா நீ அம்மா கொடுத்துறியா 8 மணிக்கு கூப்பிடுவாங்க வந்து எழுதி கொடுத்து கொஞ்சம் சுமூகமா இருக்கணும் நான் இனிமே இங்க வரக்கூடாது போயிடுச்சு நீங்களே அமைதியா இருக்கணும் உங்க வீட்டுக்காரவங்க சொல்றேன்ல நான் சொல்லிட்டேன் அவங்கள உங்களோட சும்மா இருக்கிறீங்க அப்புறம் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அப்புறம் என்ன அவங்கள சொல்லிட்டாங்களா இந்த பின்னாடி பேண்ட் வச்சிருக்காங்க அதை போய் ஒரே வாடை சோறு சாப்பிட ஒரே பீனாத்த நாட்டுப்பா நாங்க காமிக்கிறா இந்த இன்சில் போட்டோம்ல கேமரா வச்சு காசுல வந்து ரொம்ப